அம்மா, தண்ணி புளிக்குழம்பு ரெசிபி போடேன். இந்துமா தண்ணி புளி குழம்புக்குடா ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற போட்டுக்கோ. முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், இது வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். முருங்கைக்காயும் மாங்காயும் போட்டால் நல்ல வாசமாக இருக்கும். சரியா? உனக்கு என்ன இது இருக்கோ அதை நீ கட் பண்ணி வச்சுக்கோ. வச்சுட்டு குக்கரில் தான் பண்ணணும். அப்போ தான் நல்ல தண்ணியாக நல்லா இருக்கும். ஒரு இருப்பு சட்டியில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விடு, கடுகு உளுந்தம்பருப்பு போடு, கருவேப்பிலை போடு. அது நல்லா தாளித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதை தூக்கி குக்கரில் அப்படியே போட்டுட்டு அதை முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் மூணையுமே அந்த குக்கர்லேயே போட்டுட்டு புளியை கரைச்சி விடு. புளி வந்து உங்களுக்கு வேணுங்க அளவு தண்ணிக்கு விட்டுக்கோ. நிறைய தண்ணியாக விட்டீங்கன்னா தண்ணியாகவே ஆயிரும். அதனால் வேணுங்க அளவு உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் பொடியை போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு ஒரு துளி வெல்லமோ ஒரு அரை ஸ்பூன் சுகரோ போட்டுக்கிட்டேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு காரம் பார்த்துக்கோ. உனக்கு சரியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா மூடிட்டு குக்கரை வந்து ஒரு சத்தம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன்னா மேலே ஃபுல்லாக எண்ணெயாக நிற்கும். நல்லா இருக்கும் தண்ணி புளிக்குழம்பு. நீ இது தயிர் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டேனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுரு.